வணக்கம் நண்பர்களே. கிரிப்டோ கரன்சி டெக்னாலஜிகளில் நீங்கள் எப்போதாவது என்எஃப்டியை பற்றி கேட்டிருக்கீங்களா? இதனால் இன்றைக்கி நம்ம என்எஃப்டியை பற்றி விவரமாக பார்க்கலாம். என்எஃப்டினா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இது ஒரு யூனிட் டிஜிட்டல் அசெட். இதை ஒரு பொருளின் உரிமையையோ இல்லை உண்மைத்தன்மையையோ குறிக்குது. அந்த பொருள் ஒரு சிறிய பாகமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டா டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க், வீடியோ கேம் ஐட்டம், மியூசிக் இல்லை ஏதாவது ஒரு டிஜிட்டல் மீடியாவோ இருக்கலாம். பாரம்பரியமான கிரிப்டோ கரன்சிஸான பிட்காயின், எத்தேரியம் மாதிரி இல்லாமல், ஏன்னா இதெல்லாம் ஃபஞ்சிபிள் அப்புறம் இன்டர்சேஞ்சபிள். என்எஃப்டி தனித்தன்மையானது மற்றும் இது பரிமாற்றங்களை நேரடியாக செஞ்சுக்க முடியாது. என்எஃப்டிஸ் பிளாக் செயின் டெக்னாலஜினால உருவாக்கப்படுது. சாதாரணமாக இத்தேரியம் பிளாக் செயின் மூலமாக தான் உருவாக்கப்படுது. ஆனால் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக உருவாக்கப்படுது. இது உரிமையாளரையும் பரிமாற்றத்தையும் டிஜிட்டல் அசெட்ஸாக குறிக்குது. ஒவ்வொரு என்எஃப்டிக்கும் ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் கோடு அசைன் பண்ணியிருப்பாங்க. இது இதனோட உண்மைத்தன்மையை சரிபார்க்குது. என்எஃப்டிஸ் கடந்த சில வருஷங்களாக ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இது டிஜிட்டல் அசெட்களுக்கு, அதாவது ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ், கிரியேட்டர்ஸ்களுக்கு அவங்க படைப்புகளை மானிட்டைஸ் பண்ண ஒரு வழியா இருக்குது. இது ஒரு சரிபார்க்கப்பட்ட பதிவா அமையுது உரிமையாளர்களுக்கு. என்எஃப்டிஸ் கலெக்டர்ஸ்களுக்கு டிஜிட்டல் அசெட்ஸை வாங்கவோ விற்கவோ வணிகம் பண்ணவும் உதவுது. இது முன்னாடி சாத்தியம் இல்லாம இருந்துச்சு. என்எஃப்டிஸ் கலை உலகத்துல மிகவும் நிறைய பாகம் வகிக்குது. அது போல இதுல நாள்களுக்கு நாள் மக்களோட ஆர்வம் வளர்ந்துகிட்டே இருக்கு. மக்களுக்கு இதை விலையுயர்ந்த மெட்டல்ஸ், எனர்ஜி இல்ல விவசாயத்துக்கும் மக்கள் உபயோகிக்க தொடங்கிட்டாங்க. என்எஃப்டிஸ்களின் மூலியமா நம்ம சரியான ஒரு பொருளின் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு வழியான உண்மைத்தன்மையை மற்றும் உரிமையாளரை கண்டுபிடிக்க உதவுது. மற்றும் இதுல நேர்மையான மற்றும் நிலையான வழிமுறைகளையும் கடைபிடிக்க உதவுது. என்எஃப்டிஸ்கள் பொருட்களின் தரத்தையும் உண்மைத்தன்மையும் சரிபார்க்க உதவுது. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா என்எஃப்டிஸ் ஒரு பேட்ச் ஆஃப் காப்பி கொட்டைகளையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்ல ஒரு வகையான மாமிச துண்டத்தையும் கூட குறிக்கலாம். இது டிஜிட்டல் பதிவை வழங்குது, தரத்துக்கும் அதோட உற்பத்திக்கும் எடுத்து வழங்குது. என்எஃப்டிஸ்களை டிஜிட்டல் கிரெடென்ஷியல்ஸாவும் ரெப்ரசென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா டிப்ளமா இல்ல சர்டிபிகேஷன்ஸ் இல்ல ஒரு பேட்ஜையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பாதுகாப்பான மற்றும் கலப்படம் இல்லாத வழியாகவும் காட்டுது. ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட அச்சீவ்மெண்ட்டை சரிபார்க்கறதுக்கு இது உதவுது. ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு இது மிகவும் வேல்யூபிள் ஆனதா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கும் போதும் இது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்எஃப்டிஸ்கள் கிடைக்கிறதுல பல பெனிஃபிட். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட எக்ஸ்க்ளூசிவிட்டி மற்றும் ஸ்கேர்சிட்டின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஸ்கேர்சிட்டியை உருவாக்குற இதோட தனித்தன்மை. டிஜிட்டல் வேர்ல்ட்ல இது மூலமா தனித்தன்மையான டிஜிட்டல் அசெட்ஸ்களை நம்மளால உருவாக்க முடியும். இது போல கிரிப்டோ கரன்சி பத்தின சுவாரஸ்யமான கிரிப்டோ கரன்சி டெக்னாலஜிகளையும் பத்தின வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.